மறந்தபடியே தியானத்தில் இருப்பதன் காரணம் என்ன? லட்சணத்தை பார்த்தபடி மோனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மூர்த்தியின் இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், மூன்றாவது கண் கணங்களையும் யுகங்களையும் கட்டி காக்கும் ஞானபீடம். கண்களை மூடினால் 14 லோகங்களும் இருந்துவிடும். சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் சோதித்து பார்க்காமல் நான் இதை நம்ப மாட்டேன். அப்படி என்றால் இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன். என்ன இது? விநாயகனுக்கு விளையாட்டு காட்ட என் கண்களை அமுழ வேண்டும். பெண் புத்தியால் அகில புவனங்களையும் சில வினாடிகள் அல்லல் படுத்திய உனக்கு அன்னை பராசக்தி என்ற பட்ட பெயர் வேறு. குறித்தோல் உடுத்தி சுடலில் பூதகணங்களோடு பழகும் தங்களுக்கு பெண்மையின் மென்மை எப்படி தெரியும்? சிரித்து விளையாட தெரியாது. சதா முனிவர்களை கட்டிக்கொண்டு மூலையில் உட்கார்ந்திருக்கத்தான் தெரியும். சுடலை காப்பவனுக்குத்தான் உன் அண்ணன் கோடீஸ்வரன் கோவிந்தராஜன் உன்னை மனம் செய்து கொடுத்திருக்கிறார். கூப்பிடேன் அந்த இடையனை ஏன் என்று கேட்போம். என் அண்ணன் திருவேங்கடத்தான் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பவன். நாதி இல்லா நீங்கள் என் பிறந்த வீட்டை பற்றி பேசுகிறீர்களா? நீங்கள் தான் பாம்பாட்டி, பாம்பு பிடாரன், சதா பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு திரிபவர். இந்த பாம்புதான் உன் அண்ணனுக்கு அனந்த சயனம், பூவாரம் தாங்கும் ஆதிசேஷனம். பாம்புதான் பாம்பை பழித்தவளே. பூவுலகில் நீ ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து நாகத்தின் அருமை பெருமைகளை புரிந்த பின் கைலாயம் வந்தால் போதும். அந்த நாகம் பெரியதா, இந்த ராஜேஸ்வரி பெரியவளா என்று நானும் பார்க்கிறேன். தந்தையே, இது என்ன விபரீதம்? என்னால் அல்லவா என் அன்னைக்கு இந்த துன்பம் நேர்ந்து விட்டது. அப்படியல்ல விநாயகா, உன் அன்னைக்கு ராகுவின் கிரக பலன் துவங்கிவிட்டது. அவன் பிடியில் சிக்கியதனால் தான் இந்த சிக்கல். ராகுவின் திருவிளையாடல் தேவியை என்ன பாடுபடுத்த போகிறதோ. அம்மா கற்பகம், பராசக்தியும் பரமபக்தியான உனக்கு இந்த சோதனை வரலாமா? உன் குழந்தைக்கு இப்போது ராகதசையில் செவ்வாபுக்தி நடக்கிறது. அதனால் கடுமையான காலசர்ப்ப தோஷம். ஆகவே இன்னும் 10 நாட்களுக்குள் உன் குழந்தைக்கு பெரிய கண்டம் இருக்கிறதம்மா. தப்பி பிழைத்து விட்டார் ஞானகாரகன் கேது பகவான் அருளால் உன் குழந்தை உலகுக்கே வழிகாட்டும் ஒரு பெரிய ஞானியாக மாறும். ஆனால் குழந்தை பிழைக்க வேண்டுமே. பரமேஸ்வரி, தாயே, பகவதி, என் குழந்தையை காப்பாற்ற வேறு வழியே இல்லையா? வழி இருக்கிறது தாயே, சுவாமி. சுலபமான வழி இருக்கிறது. என்ன வழி? சீக்கிரம் சொல்லுங்கள். என் உயிரை தந்தாவது இவள் உயிரை காப்பாற்ற தயாராக இருக்கிறேன். பகவதி அம்மன் கோவிலில் பரமேஸ்வரன் சன்னதியில் ஞானத்தவம் இருக்கும் காத்யாயனி சகல சித்திகளும் கைவரப் பெற்றவள். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் தெய்வத்தின் அவதாரம். அந்த காத்யாயனின் ஆசி கிடைத்து விட்டால் ராகுவும் கேதுவும் உன் குழந்தையிடம் வாராட்ட முடியாது. 10 மாதம் சுமந்து பெற்ற என் வயிற்றில் சாலை வார்த்தீர்கள். சுவாமி, மிக்க நன்றி. நான் யாருடைய நன்றியும் எதிர்பார்ப்பதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் என்னால் முடிந்ததை செய்துவிட்டு போகிறேன், அவ்வளவுதான். உமக்கு ஒரு வார்த்தை, தாய்க்குலத்திற்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். தாய்க்குலத்தின் நம்பிக்கையை பெறாதவர்கள் வெற்றி காண்பதில்லை. இது வரலாறு. நாராயண. என்ன நாரதா, நாராயணனை நடுத்தெருவுக்கே கொண்டு வந்து விட்டாள்? நாராயணனின் தங்கையான தாங்களே இப்படி வந்து விட்ட பிறகு நான் என்ன சாமானியன் தானே? திருலோக சஞ்சாரிக்கு வம்பிழுக்க நான் தான் கிடைத்தேனா? அது சரி, கைலாயம் வைகுண்டம் எல்லாம் போனீரா? அங்கு எல்லோரும் நலம்தானே? தேவி, தாங்கள் இல்லாமல் கைலாயமே களையிழந்து விட்டது. சர்வேஸ்வரன் சதா நிஷ்டையில் இருக்கிறார். அவர் கழுத்தில் இருக்கும் பாம்புதான் அனைவரையும் ஆணவத்துடன் பார்க்கிறது. தேவி, பிரம்மலோகத்தில் சரஸ்வதி உங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? பாம்பு பிடாரனும் பிடாரியும் பிரிந்து விட்டார்கள் என்று கேலி பேசுகிறார். அவர் பிடாரி என்று சொன்னது உங்களைத்தானே? நாரதா, நான் சிவனே என்றிருக்கிறேன். என்னை ஏன் வம்புத்திருக்கிறாய்? ஆமாம், பூலோகத்தில் என்ன விசேஷம்? இப்படி உஞ்சவர்த்தி கோலத்தில் அலைகிறாய்? இதுவும் உங்களால் தான். கற்பகம் என்ற பெயருடைய தங்கள் பக்தை. தெரியும். அவளது ஒரே மகளை காப்பாற்றும்படி என்னிடம் கேட்க வருகிறார். இந்த வம்பில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகத்தான் நான் இங்கு வந்தேன்.
நாரதா, சரணடையும் பக்தர்களை காப்பது இந்த சங்கரியின் கடமை. தாயே, ஏற்கனவே தாங்களும் சர்வேஸ்வரனும் பிரிவதற்கு காரணமே நாகம்தான். ராகுவோ மிக பொல்லாதவன். அவனுக்கு எதிராக இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டால் என்ன நேருமோ? ஒருவேளை சிவபெருமானே தங்களை வம்புக்கு இழுப்பதற்காக ராகுவிற்கு துணையாக வந்துவிட்டால்? நாரதா, இந்த ஈஸ்வரின் கோபம் ராகுவை சுட்டரித்து விடும். என் பக்தியின் குழந்தைக்கு நாகதோஷத்தால் எந்த தீங்கும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். விதி யாரை விட்டது? நாராயண. அம்மா, அம்மா, தாயே, காத்தியாயி, என்னுடைய ஒரே குழந்தையின் உயிரை காப்பாற்றுங்கள் தாயே. நாகதோஷத்திலிருந்து என் மகளை காப்பாற்றுங்கள். உண்மையாக இருந்தாலும் உயிரோடு இருந்தால் போதும். கருணை காட்டுங்கள் தாயே, கருணை காட்டுங்கள். பயப்படாதே, உன் குழந்தையின் ஆயுள் பூரணமானது. மார்க்கண்டையனை போல இவளுக்கும் என்றும் 16. அம்மா, அந்த ராகுவின் ஆணவத்தை அடக்கி காட்டுகிறேன். ஜோசியரையா, இன்றுதான் 10வது நாள். எனக்கு பயமாக இருக்கிறது. இன்று 45 நாழிகை மட்டும் கடந்து விட்டால் குழந்தை பிழைத்துவிடும். காத்தியாயனி அம்மாள் கொடுத்த குங்கும பிரசாதத்தை குழந்தையின் நெற்றியில் இடு. என் குழந்தையை காப்பாற்றுமா, என் குழந்தையை காப்பாற்று. அம்மா, தாயே, காத்தியாயனி. அம்மா, தாயே, காத்தியாயனி. ஐயோ, தாயே, அம்மா, என் குழந்தைக்கு நாகதோஷம் வந்து விட்டது. கட்டம் நெருங்கி விட்டது. கர்ப்பம் தீண்டாது விட்டதுமா. அம்மா, என் குழந்தை காப்பாற்றுங்க. அம்மா, என் குழந்தை காப்பாற்றுங்க. காத்தியாயனி, போல இன்று எனக்கு முடிவு செய்வது நோக்கம் என்ன? விதியை விதித்தவர்களுக்கு விதியை மாற்றவும் உரிமை உண்டு. தாயே, ஜனங்கள் 9 பேரும் தங்களால் நிர்ணயிக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுபவர்கள். அதை தடுக்க தங்களுக்கே உரிமை இல்லை. ராகு, இந்த சக்தி இல்லாமல் அந்த சிவனும் இல்லை. என் ஆணையை மீறி கடமையை செய்ய துணிவிருந்தால் தாராளமாக முடிந்ததை செய்து கொள். சூரியன் வேலைக்கு இந்த ராகு ஒரு காலம் கட்டுப்பட மாட்டான். மோதி பார்ப்பது மலையரசன் மகளுடன் சங்கரியை பயங்கரியாக்கி பார்க்கிறாய். இந்த சிம்மராயின் திட்டம் என்ன செய்கிறது பார். நான் தங்களால் கிரக பதவி பெற்ற சாயா கிரகம், சாயாத கிரகம். ஒருபோதும் என் கனவிலிருந்து நான் சாய மாட்டேன்.
இந்த சோதனை? அன்னையே நீங்க பாவியாக்கி விட்டீர்களே, எனக்கே இந்த தண்டனை. திருவிளையாடல் புரிவதில் எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி அதிகம். ராகு, கிரகங்களால் தான் மனிதர்களுக்கு நன்மையும் தீமையும் நடைபெறுகிறது என்று ஆகிவிட்டார் தெய்வத்துக்கு மதிப்பு இருக்காது. அந்த கிரகங்களால் நடக்கும் நன்மையை கூட்டி தீமையை குறைத்து பக்தனுக்காக தெய்வம் பரிந்து வரும் என்பதை உணர்த்ததே இந்த நாடகம். இனி எதிர்காலத்தில் இந்த ஸ்தலம் ராகு கேது வழிபாட்டு தலமாக விளங்கட்டும். தாயே, நான் தன்யனானே, மகாபாக்கியம். சுவாமி, தியாகத்தின் பெருமையை உணர்ந்து விட்டேன். கர்வம் பிடித்த கார்த்தியாயினி அழிந்து விட்டார். அந்த கார்த்தியாயினி நான் அழைத்து விட்டேன், அழித்து விட்டேன். அடி பாவி, கார்த்தியாயினி தேவியை அழித்து விட்டாயா? இது என்ன அக்கிரமம், இது என்ன அநியாயம்? அடி பாவி, தரமாறும் தெய்வமாக கோயிலிலே குடியிருந்த கார்த்தியாயினி தேவியை உன் சித்து வேலைக்காக அழித்து விட்டாயா? ஊருக்கே உபகாரியாக இருந்த கார்த்தியாயை குறைகெடுத்தார். எல்லாம் எடுத்து கொள்ளுகிறீர்களே. அமைதி, அமைதி. சக்தி தேவி சாபத்தின் பலனை ராகுவின் மூலம் அனுபவிக்கிறார். லோகமாதாவானதால் அவள் மீது விழும் கல்லடிகள் அனைவர் மீதும் விழுகின்றன. கவலை வேண்டாம், கௌரியின் சாபம் தீரும் வேளை வந்துவிட்டது. அம்மன் அருளால் ராகுவின் தண்டனையில் இருந்து குழந்தை மீண்டு விட்டது. இப்போது எனது சக்தியால் குழந்தைக்கு ஞானத்தை வழங்குகிறேன். என்ன அதிசயம், இரவி உமை பேசுகிறாளே. என்னை கொட்டிய நாகத்தின் விஷத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டதால் வந்த விளைவுதான் இது. என் உயிரை காத்து என்னை பேச வைத்த தெய்வமே இந்த கார்த்தியாயனி தேவிதான். என் மகள் பேசிவிட்டாள். கார்த்தியாயனி என் மகளை பேச வைத்து விட்டாள், பேச வைத்து விட்டாள். அம்மா, கார்த்தியாயினி, அறியாமையால புண்ணியவதியார உங்களை தள்ளார அடிச்சுட்டேன். உங்களை மன்னிச்சிருங்க அம்மா. இந்த குழந்தைக்கு ராகுவால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யவே இவள் பட்ட துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். தாயே, பரமபக்தையான தாங்களே இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தீர்களே. பாமர மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். சாதாரண மக்கள் ராகு தோஷம், கேது தோஷம் இவைகளிலிருந்து விடுபட மற்றொரு விமோசனம் தாங்கள் தான் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும். ராகு தோஷம் உள்ளவர்கள் பரிகாரமாக கனிதோறும் விரதமிருந்து பாம்பு புற்றுக்கு பாலூற்றி நெய்விளக்கேற்றி கருமங்காரை மலர்களால் காளிக்கு அர்ச்சனை செய்து உளுந்து தானம் செய்து வந்தால் சுபம் உண்டாகும். கேதுவால் தோஷமுள்ளவர்கள் செவ்வாய் தோறும் விரதமிருந்து பாம்பு புற்றுக்கு பாலூற்றி நெய்விளக்கேற்றி சிவப்பள்ளி மலர் செவ்வரளி பூக்களால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளு தானம் செய்து வந்தால் சுபம் உண்டாகும். அன்று ஞான சம்பந்தன், இன்று நீ தெய்வீக மனம் பரப்பும் ஞான மலராகி நவகிரகங்களின் அருளை நாடெங்கும் பரப்புவாயாக.